நமஸ்காரம். ஹனுமான் சீதையை அசோகவனத்தில் சந்தித்தார். மோதிரத்தை கொடுத்தார். ராமன் அனுப்பிய செய்தி சொன்னார். சீதைக்கு பெரு வருத்தம். எல்லாரையும் காக்கக்கூடிய ராமபிரான், கருணையே உருவானவர், ஏன் என்னை மட்டும் மறந்து விட்டார்? நான் ஒருத்தி மட்டும் விடப்பட்டு விட்டேனா? எதனாலேன்னு அழுதாள். ஹனுமான் அவளை தேற்றி, இல்லை சீதே, நீ இருக்கும் இடம் ராமனுக்கு தெரியாது, அவரும் தேடிக்கொண்டுதான் இருந்தார். நீ தொலைந்து போன பிற்பாடு, ராவணன் தூக்கி போன பிற்பாடு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லுகிறேன் என்று மெதுவே எடுத்துரைத்தார். சீதை சமாதானமானாள். அப்போது ஹனுமான் சொல்வது யாது? தெரிந்திருந்தால் வந்திருப்பார், அவருக்கு தெரியவில்லை, அதனால் வரவில்லை. இது சரியான பேச்சுதான். ஆனால் அதில் நமக்கு பல சந்தேகங்கள் எழும். அப்படி தெரியவில்லைன்னு சொல்லி தப்பித்துக் கொள்ளலாமா? தெரிந்திருக்க வேண்டாமான்னு சொல்லுவார்கள். ஒரு நாட்டு சட்டமாக இருந்தால் எனக்கு தெரியாதுன்னு நாம சொல்ல முடியாது, தெரிந்திருந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் அதுபோல அல்ல. ஒருத்தர் தூக்கி கொண்டு போயிருக்கிறார், எங்கேன்னு எப்படி தெரியும்? அவர் கடவுளாயிற்றே என்கிற வாதம் இங்கு வைக்க முடியாது. ராமன் மனிதன் என்று கொண்டே பேசுகிறார். இந்த தெரிந்தால் செய்திருப்பேன் என்பதில் பலவிதமான சேர்க்கைகள் உள்ளன. ஒன்று, எனக்கு தெரியாது, அதனால் செய்யவில்லை, தெரிந்திருந்தால் செய்திருப்பேன். இரண்டாவது, தெரியும், ஆனால் செய்வதற்குண்டான ஆற்றல் இல்லை. தெரிந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும்? சம்பாதி கூட தான் சொன்னார், அதோ கடலை தாண்டி அவ்விடத்தில் சீதை சிறைப்பட்டு இருப்பதாக வயதான என் கண்களுக்கு சற்றே புலப்படுகிறது, போய் தேடி பாருங்கள். அவருக்கு தெரிந்ததே போய் கூட்டி வரக்கூடாதா என்றால் முடியாதே, ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை. தெரிந்தால் மட்டும் போதாது, செய்யும் ஆற்றல் வேண்டும். நாலேஜ் கேப்னு சொல்லுவார்கள், கேப்பபிலிட்டி கேப்னு சொல்லுவார்கள். தெரிவதிலேயே குறைபாடு, செய்வதில் அதைவிட குறைபாடு. இதுதான் இரண்டாவது. தெரிந்தாலும் செய்ய முடியவில்லை. இன்னும் சொல்லுவார்கள், தெரியும், ஆனால் செய்ய வேண்டுமா வேண்டாமான்னு சிந்தித்துக் கொண்டே இருந்தேன், அதனால் செய்யவில்லை. அதில் தெரிந்தும் லாபம் இல்லை. இன்ன விஷயத்தில் இன்ன செய்ய வேணும்னு தெரிந்திருந்து, ஆனால் வேண்டுமா வேண்டாமா வேண்டுமா வேண்டாமா என்று சந்தேகத்தோடையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் வேலை நடக்காது. அப்படியும் சொல்லிவிடுவார்கள். தெரிந்தாலும் செய்ய வேண்டுமான்னு புரியவில்லை. இன்னும் சொல்லலாம், தெரியும், செய்தேன், ஆனாலும் வேலை முடியவில்லை. ராமனே கூட இந்த விஷயம் தெரிந்திருந்து தேடுவதற்கு ஆள் அனுப்பி சீதையும் கண்டுபிடித்திருந்தாலும் அதற்கு பின்னால் ஜெயிக்க முடிய வேண்டுமே, போர் புரிந்து ஜெயிக்க வேண்டும். அப்ப வேலை நடக்கவில்லை என்றால் அது மூணாவது. தெரிந்திருந்து முயற்சி எடுத்தும் முயற்சி பலிக்காமல் போவது. அதனால் இந்த தெரிவதற்கும் வேலை முடிவதற்கும் நிறைய கேப், ஒரு பெரிய பள்ளத்தாக்கே இருக்கும் போல இருக்கிறது. ஆங்கிலத்தில் கூட பிட்வீன் த லிப் அண்ட் த கப்னு ஒன்று சொல்லுவார்கள். கையில் பிடித்திருக்கிற பாத்திரத்திலிருந்து உதட்டில் என்ன சாப்பிட வேண்டுமோ அது உள்ளே போக வேண்டும். அதற்கு நடுவே எங்க வேணுமானாலும் நழுவி விழுந்து விடலாமே. அது பெரிய கேப்.
அதே போல ஒரு விஷயம் தெரிய வருவதற்கும் அதை நடத்தி முடிப்பதற்கும் நடுவில் தான் எத்தனை பர்முடேஷன்கள், காம்பினேஷன்கள். ஆனால் ஒரு வேலை முடிவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. இதற்கு நடுவில் தான் எதுவும் நழுவி விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சித்து முடிக்க வேணும். அதைத்தான் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுகிறார்கள். நான் சொன்னது ஏதோ 4 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அவரவர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெரிய வருவதற்கும் அது நடந்து முடிவதற்கும் இன்னும் என்னெல்லாம் வேறுபாடுகள் இருந்திருக்குமோ அவரவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் கண்டிப்பா இறைவன் அருளோட முயற்சி இருக்குமானால் இந்த தெரிவதற்கும் முடிவதற்கும் இருக்கிற இடைவெளியை குறைக்க முடியும், செய்து முடிக்க முடியும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.